அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டாங்க. மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமரடி சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஊடக நபர்கள் பத்திரிகை மூலம் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க. புரியுதா? தப்பாக நினைக்க வேண்டாம், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க, திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி. தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்தி வெளியிடுங்க. அன்போடு உங்களை வேட்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க. நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருமுனா குறை சொல்றீங்க, துப்புனா குறை சொல்றீங்க. ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை, எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை. அதனாலதான் அவங்க தைரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க. நீங்க உண்மை செய்தி வெளியிடுங்க. மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க, உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு, எங்க தலை நிமிர்ந்தே இருக்குது. தலை தொங்கி போச்சு, நிமிர்ல தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் பாருங்க, நாள்தோறும் செய்தி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், 3 பேர் இறந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன். தலை நிமிர்ந்து இல்ல, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு. ஏங்க, நாங்க ₹1 வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க அண்ணா திமுக கட்சி. கொரோனா காலத்துல எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? ₹1 வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. அந்த காலகட்டத்தில் கூட வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம். நாங்க சாத்தியமா இருக்கிற காரணத்துல தான் அறிவிக்கிறேங்க. இதை நீங்க கேட்கிற கேள்வி அங்க கேட்கணும், யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நானும் பல தடவை பாக்குறேன் தொலைக்காட்சி அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அப்படியே ஏதோ சொல்லிக்கிளி கொடுத்து கேள்வி கேட்கல நமக்கு தெரியல. ஆனா இந்த கேள்வி அங்க கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன். எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு மாண்பு அம்மா இருந்தாங்க, கட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்துறோம். மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்க அறிவிச்சாங்க.